நான் என்ன சொல்றேன், மதம் மாற்றம் என்பது சட்டவிரோதம். இது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பே இருக்கு. ஏன்னா ரைட் டு பிராக்டிஸ் அண்ட் ப்ராபகேட் எ ரிலிஜன் சொன்னால், ப்ராபகேட்னா மதம் மாத்துறது இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்கு. ப்ராபகேட்னா என்ன அதுக்கும் சொல்றாங்க. இப்போ ராமாயண சொற்பொழிவாளர்கள் அவங்க எங்கேயாவது மதம் மாத்துறாங்களா? இல்ல, ராம கதை சொல்றாங்க. அந்த மாதிரி நீ சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் தான் ப்ராபகேஷன். மதம் மாத்துறதெல்லாம் தப்பு. ஆகவே இவங்க இந்த மாதிரி போன அந்த கிறிஸ்தவ மத வன்முறைவாதிகளின் மீது நடவடிக்கை எடுக்கணுமே ஒழிய, காவல்துறை, குருமூர்த்தி போன்ற ஹிந்து மதத்தை, நான் சொல்றேன் இந்த நாடு ஒன்னா இருக்குன்னா அது காரணம் ஹிந்து மதம், கலாச்சாரம், பண்பாடு. இங்க ராமேஸ்வரத்துல இருக்கிற நாம கங்கையில குளிக்கணும்னு நினைக்கிறோம். அங்க இருக்கக்கூடியவர் ராமேஸ்வரத்துல வந்து அக்னி தீர்த்தத்துல நாம ஸ்நானம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் இந்த நாட்டை ஒன்னா வச்சிருக்கு. இந்த நாடு ஒன்னா இருக்கிறது காரணமே இந்த நாட்டின் கலாச்சாரம், பண்பாடு. அதை அழிக்கிறதுக்கு யார் முயற்சி பண்ணாலும் அவர்கள் இந்த நாட்டின் எதிரிகள். அதனால காவல்துறை இதுல சரியான நடவடிக்கை எடுக்கணும். குருமூர்த்தியை விடுதலை பண்ணணும். மதம் மாத்த போனவங்க, புதிய ஏற்பாடு புஸ்தகம் கொடுத்தவங்களை கைது பண்ணணும். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்குன்னு ஒண்ணு இருக்கா சார்? ஒரே நாள்ல சென்னையில தலைநகர்ல 8 இடத்துல செயின் ஸ்நாச்சிங் நடந்திருக்கா இல்லையா? அதுக்கே ஸ்டாலின் ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருக்கணும். எனக்கு ஆள துப்பு இல்லை. தினந்தோறும் படுகொலைகள், கற்பழிப்புகள். பள்ளிக்கூடத்துல அன்னையும் இது என்ன, மாதா பிதா குரு தெய்வம்ங்கிறோம். அந்த குரு பெண் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குறதா? என்ன நடக்கிறது? கல்ச்சரை கட்டு போச்சு சார். திஸ் திராவிடியன் பார்ட்டிஸ் ஹேவ் பிகம் வல்ச்சர்ஸ். இவர்கள் இந்த கலாச்சாரம், பண்பாட்டின் அழிவு சக்திகள்ங்கிறனால தான் இத்தனை நடக்குது. ஸோ லெட் ஸ்டாலின் ரிசைன். யூ வாண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரே நாள்ல 8 இடத்துல செயின் ஸ்நாட்ச் நடந்திருக்கு. இப்ப போலீஸ் துறைக்கு மந்திரி தானே, என்ன பண்ணிட்டு இருக்கார்? ஆகவே இது ஆள தகுதியற்ற ஒரு ஆட்சி. நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.